நிச்சயமாக விஜய் வந்து தமிழ்நாட்டு அரசியலில் மாற்று சக்திங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. அது இன்னைக்கு நம்ம சொல்லும் போது ஒரு அதீதமா தெரியலாம், அல்லது விஜய்க்கு ஆதரவா நம்ம பேசுற மாதிரி தெரியலாம். ஆனா காலம் ஒரு நாள் விஜயை அந்த இடத்தில் நிறுத்துவதற்கான அறிகுறிகளை இப்பயே நம்ம பார்க்கிறோம். இவர் வந்து பல்வேறு ஊர்களுக்கு செல்லும் போது அங்கு திரண்ட கூட்டம் எல்லாத்தையுமே நம்ம பார்த்தா இது எல்லாமே ஒரு நடிகனை வேடிக்கை பார்க்கிற கூட்டம் அப்படின்னா நம்ம அதை சுருக்கி எல்லாம் பார்க்க கூடாது. நடிகனை வேடிக்கை பார்க்கிற கூட்டமும் அதுக்குள்ளார இருக்கு. ஆனா விஜய் மீது அபிமானம் கொண்ட கூட்டம் தான் அதிகம். எல்லாத்துக்கும் மேல நான் நோட்டீஸ் பண்ணது சொல்றேன். பொதுவாகவே இந்த நடிகர் மீது பெண்கள் கூட்டம் வரும்போது என்னன்னா அந்த நடிகனை தங்களுடைய கனவு நாயகனா பார்ப்பாங்க. அதே மாதிரி ஒரு நடிகையை ஒரு இளைஞன் வந்து ரசிக்கிறான் அப்படின்னா தன்னுடைய கனவு கண்ணியா பார்ப்பான். இதுதான் யதார்த்தம். ஆனா நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும், விஜயை பார்க்க வருகிற பெண்கள்ல 90% பேர் பாத்தீங்கன்னா அவர் வந்து அண்ணனாவும் தம்பியாவும் பாக்குறாங்க. இது வந்து எந்த நடிகருக்கும் கிடைக்காத ஒரு மிகப்பெரிய விஷயம். தன்னுடைய குடும்பத்தில் ஒருத்தனா விஜயை பாக்குறது அப்படிங்கிறதெல்லாம் நீங்க கற்பனைக்கு எட்டாத விஷயம். இதெல்லாம் எனக்கு தெரிஞ்ச பிறகுதான் என்னுடைய கருத்தையே நான் மாத்திக்கிட்டேன். ஆரம்பத்துல என்னுடைய பேட்டிகள்லாம் பாத்தீங்கன்னா தெரியும், விஜய் வந்து தமிழ்நாட்டு அரசியல் வந்து 0 ஆக போறாரு. விஜய்க்கு வந்து ஒரு கவுன்சிலர் ஓட்டு கூட கிடைக்காது, சீட்டு கூட கிடைக்காது. அதே மாதிரி தமிழ்நாட்டு அரசியல பாத்தீங்கன்னா அவருக்கு டெபாசிட் கிடைக்காதுன்னா சொன்ன ஆள் தான். ஆனா இன்னைக்கு என்னுடைய கருத்தை நான் மாத்திக்கிட்டதுக்கு காரணம் என்னன்னா, விஜய் வெளியில வந்த பிறகு அவருக்கு கிடைத்த அந்த பேர் எழுச்சுதான். அதெல்லாம் பார்க்கும்போது சினிமாவில் கூட நம்ம இப்படியெல்லாம் பார்த்துருக்க மாட்டோம். அன்னைக்கு ஒரு பெண் ஒரு பேட்டி கொடுக்குறாங்க, எங்க வீட்டுல வந்து 9 பேர் இருக்காங்க. இது வரைக்கும் பாத்தீங்கன்னா அதிமுகவுக்கும் சீமானுக்கும் போட்டோம். ஆனா இந்த தர நான் வந்து விஜய் அண்ணாக்கு தான் ஓட்டு போடுவேன், எங்க வீட்டுல உள்ளவங்களும் போடுவாங்க, போடலன்னா விஷம் வச்சிருவேன் அப்படின்னு அவங்க விளையாட்டா தான் சொல்றாங்க. ஆனா அதுக்குள்ளார பாத்தீங்கன்னா எவ்வளவு பெரிய உண்மை இருக்கு பாருங்க. ஆக தன் குடும்பத்தினுடைய 9 ஓட்டுகளும் விஜய்க்கு தான் போகும் அப்படின்னு அவங்க ரொம்ப உறுதியா இருக்காங்க. தெரியுங்க, அவங்க ஒரு மளிகை கடை வச்சிருக்கிற ஒரு பெண் அப்படின்னு நினைக்கிறேன். சோ இதுதான் ரியாலிட்டி. இன்னைக்கு பாத்தீங்கன்னா பெண்கள் மத்தியில் விஜய்க்கு பாத்தீங்கன்னா அப்பேற்பட்ட ஒரு எழுச்சி ஏற்பட்டிருக்கு. ஆக இவர் வந்து கண்டிப்பாக மாற்று சக்தி தான். என்ன காரணம் அப்படின்னா, நீங்க தமிழ்நாட்டு அரசியல் அப்படி உன்னிப்பா கவனிச்சிங்க அப்படின்னா கடந்த 50 ஆண்டுகளுக்கு மேலாக 2 கட்சி வந்து மாறி மாறி தமிழ்நாட்டை ஆண்டுகிட்டு இருக்கு. இப்ப என்னன்னா மாறி இந்த மக்கள் பணத்தை கொள்ளையடிக்கிற போக்கு நடந்துகிட்டு இருக்கு. இது மக்களுக்கும் தெரியும். ஆனா என்னன்னா இப்ப திமுக கொள்ளையடிக்குதா, அந்த கோபத்தில் இருக்கிற வாக்காளர் என்ன பண்ணுவான் அப்படின்னா அந்த ஓட்டை போய் இந்த தர திமுக அகற்றணும்னு அதிமுக போடுவான். அதிமுக கொள்ளையடிக்கும் போது அந்த கோபத்தை போய் திமுக ஆதரவா வாக்களிப்பான். இதை தவிர இவனுக்கு வேற வாய்ப்பே கிடையாது. இடையில சீமான் ஒருத்தர் ஒரு மாற்று சக்தி மாதிரி வந்தாரு. அதுக்கப்புறம் அவர் ஒரு தேர்தல் வியாபாரி அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு போச்சு. கண்ட இடத்துலயும் கை நீட்டுகிற அளவுக்கு, அதாவது யாரை தன்னுடைய எதிரியாக நினைத்தாரோ அந்த திமுகவிடமே கையேந்துகிற நிலைமைக்கு அவர் ஆளாயிட்டாரு. தேர்தலை வைத்து அவர் வந்து கோடி கோடியா சம்பாதிக்கிற கலையை கற்றுக்கொண்ட உண்மை மக்கள் கிட்ட போய் சேர்ந்துருச்சு. அப்ப மக்கள் விரும்புகிற மாற்று சக்தி வந்து தாவே காத்தா அப்படின்னு மக்கள் ரொம்ப உறுதியா நம்புறாங்க.